ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், இப்போ டேரக்டர் வந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸில் இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போது ஒரு பையன் வந்தாப்புல, ஒரு டிவி ஷூட்டில் வந்து இறங்கினாப்புல. நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன், எரிச்சல் ஆனிச்சு, இன்னும் நேரம் டேரக்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டேரக்டர் வருவாரா மாட்டாரா? ஏதோ அங்கே இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா டிவி ஷூட்டில் வந்து இறங்குறாங்க. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாரு. அந்த டிவி ஷூட்டில் வந்து இறங்கின டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஆமாம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரொம்ப சிம்பிளாக ஒரு டிவி ஷூட்டில் வந்து நான் மிரண்டுட்டேன். சாரி சார், எனக்கு இது நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் சார். இல்லை சார், நீங்கள் வந்த உடனே நான் வந்துடலான்னு நினச்சேன், வர்றதுக்குள்ளே ஒரு வேலையை போச்சுன்னு சாரி சார்ங்கிற இன்டர்வியூ எடுக்கல. பிரம்மி படங்கள் எனக்கு இவர் என்ன இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அன்னைக்கு என்ன வேவ்லென்த்தில் நாங்கள் பழக ஆரம்பித்தோமோ, அடிக்கடிலாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசாக கிடைக்காட்டியும் கூட எங்கேயாவது இப்போ ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேயோ இல்லை திடீர்னு எங்கேயோ சந்திப்போம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு வாழ்த்துவார், இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவார். பட் ஏன்னா நம்ம மேலே அந்த பிரியத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் அன்னைக்கு பார்த்த முருகதாஸை அப்படி இன்னைக்கும் பார்க்குறேன். நீயா நானால ஒரு இந்த பக்கம் எஜுகேஷன் வேணும்னு ஒரு குரூப்பு, இந்த பக்கம் எஜுகேஷன் வேணான்னு ஒரு குரூப்பு. அந்த எஜுகேஷன் அவசியம் இல்லைன்ற குரூப்பை போட்டு பண்ணி எடுத்துட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட ஆயுதம் வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிறவங்களோட பேசிக் வந்து ஒரு பலமே அந்த கல்வி தான். அதையே வேணான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே கல்வி இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக தப்பாயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்த டைமில் அவரோட காணொலி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உண்டாக்குச்சு. இமிடியேட்டாக அது பெரிய அளவில் வைரலாகவும் உண்டாகுச்சு. அதே மாதிரி அவரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பேன். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நேர்காணல் நம்ம பார்ப்போம். அந்த நேர்காணலுக்கு அப்புறம் அவரோட பேசும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு குயிக்காக இப்படி சொல்லிட்டு அப்படி போகும்போது ஒன்று சொன்னார். அது பெரிய எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. அது என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். என்ன ஒரு அழகான உளவியலான ஒரு சிந்தனை பாருங்கள் ரஜினி சாருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன சார் அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தான் எப்படி இருப்பானோ அப்படியே போயிட்டு தான் வந்து ஒரு தலைக்கு எதுவும் பெருசாக ஒரு அலங்காரமோ ஒரு மேக்கப்போ அப்படியே இல்லாமல் தலையில் அந்த முடியில்லாத முகத்தோட எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஐயோ ரஜினி சார் இப்படி இருக்காரு, எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் சடனாக மேக்கப் போட்டு ஒரு விக்கு வச்சுக்கிட்டு அப்படி வந்து நின்னா பட்டுன்னு ஒரு 30 வயசு ஆள் மாதிரி வந்து நிற்பார். தனக்குத்தானே ஒரு கம்பேரிசன் வச்சார் பாருங்க. தான் அழகுன்னு அப்படின்றதுக்கு ஒரு 6 மாதம் மேக்கப் இல்லாமல் போகும்போது சடனாக மேக்கப் பண்ணி வரும்போது இந்த ரஜினிக்கு அந்த ரஜினி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுத்தாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நுட்பமாக அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன்.